ஓம் நம சிவாய. நம்மளுடைய மகா பெரியவா மிராக்கிள்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ டைட்டில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஒரு முக்கியமான டைட்டில். அது என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வரக்கூடிய திங்கட்கிழமை, அதாவது ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் ஜென்மபூமி, அதாவது ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கு. இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா எல்லாராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கும்பாபிஷேக விழா. அப்படிப்பட்ட அந்த கும்பாபிஷேகத்துல நம்ம கலந்துக்க முடியலைனாலும், நம்மளுடைய வீடுகள்ல வழிபாடுகள் செய்றது, என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்சா அதிக பலன்கள் கிடைக்குங்கிற ஒரு வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அத பார்க்காதவங்க நான் லிங்க் தரேன். அத செக் பண்ணி பாருங்க. அது கூடவே ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பொருள தானமா குடுக்கணும். அதுவும் திங்கட்கிழமை இந்த ராம ஜென்ம பூமியில கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த நாள்ல இந்த ஒரு பொருள தானமா குடுக்கறது மூலியமா அதிகப்படியான பலன்கள நம்ம பெறலாம். அது என்ன பொருள தானமா குடுக்கணும், எப்படி குடுக்கணும், எந்த டைம்ல குடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ண போற எந்த ஒரு வீடியோஸோட அப்டேட்டா இருந்தாலும் அது உடனடியா உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இது பயனுள்ளதா இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம். திங்கட்கிழமை வழக்கம் போல உங்க வீட்டு பூஜை அறைய நல்லா அலங்கரிச்சு, ராமர் போட்டோ இருந்துச்சுன்னா மலர்களால அலங்காரம் பண்ணி, விளக்கேத்தி தூபதீபம் காமிச்சு வழிபாடுகள் பண்ணுங்க. பிரசாதமாக நீங்க எது வேணும்னாலும் செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். அந்த பூஜையில ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பொருள் வச்சு வழிபாடு பண்ணணும். அது என்ன பொருள்ங்கிறத நான் சொல்றேன். அதே பொருளை தான் நீங்க தானமாகவும் கொடுக்கணும். இந்த ஒரு பூஜையை நீங்க எப்போ செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, காலையில, அதாவது ஒரு சூரிய உதயத்துக்கு முன்னாடி செய்யலாம். நீங்க கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கிடையாது. முன்னாடியே செய்யறது அதிகப்படியான பலன்களை தரும். அப்படிங்கும்போது காலையில ஒரு 9 மணி, அதாவது 6 மணிக்கு மேல நீங்க எப்ப வேணாலும் இந்த பூஜையை செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த கும்பாபிஷேக நேரத்துல நீங்க செய்ய விருப்பப்பட்டாலும் தாராளமாக செய்யலாம். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது அந்த வழிபாட்டுல நீங்க வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்கட்டி. வெள்ளைக்கட்டியாக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இதை வேற ஒரு மாதிரியான பிரசாதமாக ரெடி பண்ணி வைக்கலாம். வச்சு வழிபாடுகள் பண்ணிட்டு தூபதீபம் காமிச்சு வழிபாடுகள் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுடைய வீட்டில் எல்லோரும் உட்காந்து ராமநாம ஜெபம் பண்ணுங்க. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்ங்கிற இந்த நாமத்தை ஜெபம் பண்ணுங்க. இத்தனை முறை சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. எத்தனை முறை வேணும்னாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதற்குண்டான பலன் கட்டாயம் கிடைச்சே தீரும். அது மட்டும் இல்லை, தானமா கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே வெள்ளைக்கட்டியை தான் தானமா கொடுக்கணும். ஆனால் வெள்ளைக்கட்டியே தானமா கொடுக்கறது பாசிபிலிட்டி கிடையாது. அதற்கு பதிலாக நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானக்கம் ரெடி பண்ணிக்கோங்க. வெள்ளத்தை பானக்கமா ரெடி பண்ணி நீங்க அதை உங்களால எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு தானமா கொடுங்க. கோவிலுக்கு போயும் கொடுக்கலாம், தப்பில்லை. இவ்வளோ பேருக்கு தான் கொடுக்கணுங்கிற மாதிரியான எந்த ஒரு விளக்கம் கிடையாது. உங்களால எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு தாராளமா கொடுங்க. இது அதிகப்படியான பலன்களை உடனடியாக தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் திங்கட்கிழமை இந்த ராம ஜென்ம பூமியில கும்பாபிஷேகம் நடக்கிற இந்த டைம்ல செய்யக்கூடிய எந்த ஒரு தானம் அதிகப்படியான பலன்களை உடனே தரும். அதனால மிஸ் பண்ணிடாம கண்டிப்பா இதை எல்லாரும் செஞ்சு பயனடைங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம். ஓம் நம சிவாய.